ரெண்டாவது பார்த்து பார்க்கலாம். இங்கே வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக நமக்கு வந்து சேர சோழ பாண்டியர்களை பற்றி தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த கடையேழு வள்ளல்களை வந்து நிறையா பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த கடையேழு வள்ளல்கள்ன்றவங்க 7 வள்ளல்கள். அவங்க வந்து பண்ணின கொடைத்திறனை நமக்கு வந்து பார்த்தா சில சமயம் நமக்கே சிரிப்பாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக கொடுக்கறது தானம் பண்ணுறதுன்றது வெறும் மனுஷனுக்கு மட்டும் கிடையாது. அது மிருகமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த கொடுக்கறதுன்றது ஒரு ஆத்மாபிமானமாக பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வள்ளல்கள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வள்ளல்கள் எல்லாருமே நல்ல போர் வீரர்கள் தான். ஆனால் அவளோட கொடைத்திறனை வச்சு தான் அவங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பாரி. பாரி இவர் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தவர். உண்மையிலே சொல்ல போனா இதெல்லாம் நம்ம பாட சப்ஜெக்ட்ல தான் படிச்சிருக்கோம். பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தாரு. ஆனா உண்மையிலே இப்ப இந்த கான்செப்ட் நான் இதான் முதல் முறையா மெயினா பசங்களுக்கோசரம் தான் சார். எல்லாம் நிறைய நம்மளோட கலாச்சாரம் என்ன, நம்மளோட கதைகள் என்னன்றதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி வைக்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா அதியமான். அதியமான் வந்து ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தது. அதியமான் ஔவைக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்தது ரெண்டாவது. அடுத்தது இந்த காரின்றவர் வந்து அதியமான் சோழன். ஆமா. ஸோ முதலாவது சங்க இலக்கியங்களை போற்ற மாதிரி முதலாவது பாரி மன்னர். பாரி மன்னர் வந்து தன் தேரை வந்து முல்லைக்கொடிக்கு போகும்போது அந்த முல்லைக்கொடி வந்து படறதுக்கு இடம் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து தன்னுடைய தேரையே அதுக்கு பரிசா கொடுத்து அந்த தேர் மேல ஏற்றி வைக்கிறார். அந்த சிறப்பு. அடுத்தது அதியமான். அடுத்தது வந்து இந்த காரின்றவர் வந்து ஒரு பெரிய போர் வீரன். தான் ஜெயிச்ச குதிரைகள், எல்லா விலங்குகள் எல்லாத்தையுமே வந்து ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை செல்வ செழிப்பாக ஆக்கணும் அப்படின்னு அதை வளர்க்குறதுக்கு பொருளும் கொடுத்து எல்லாம் பண்ணினார் அவர். ஆக்சுவலாக அவரோட வீரம் எப்படின்னாக்க, அவர் ஒரு அம்பு போட்டார்னா அது ஒரு யானையை தொலைக்குமா, அடுத்தது புலியை தொலைக்குமா, அப்புறம் காட்டுப்பன்றியை தொலைக்குமா. இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கடைசியில் ஒரு புத்துல போய் அது அடங்குமா. ஸோ அந்த அளவுக்கு அவரோட வீரம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கலியத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை மேடம், எங்களை மாதிரி இருக்கும்போது இது புதுமையாக இருக்குது இதை பற்றி கேட்கறதுக்கு. அடுத்தது நள்ளி. நள்ளி வந்து இவரும் தான் போரில் ஜெயிச்ச பொருள்கள் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு கொடுத்து மக்கள் வாழறதுக்கோசரமே அவரும் வாழ்ந்து வந்தார். ஸோ நள்ளி மக்களுக்கு கொடுத்தது. அடுத்தது பேகன். பேகன் வந்து காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது அப்போ மழை சீசன். மயில் வந்து அந்த வானத்தை பார்த்து ஆடுறது. உடனே இவர் என்ன நினச்சிக்கிறார், ஐயோ மயிலுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துடுது போல இருக்குது, குளிர்றதுன்னு சொல்லிட்டு தான் போத்தின்னு இருந்த போர்வையை எடுத்து அந்த மயிலுக்கு போத்தி கொடுக்குறார். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்கும்போது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அந்த உயிரினம் கூட வாடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்றது அவர் அவ்வளோ பெரிய வீரன். ஆனாலும் அவர் வந்து அந்த மயிலுக்கோசரம் தன்னுடைய போர்வையை எடுத்து கொடுத்தாருனாக்க கட்டாயமாக அவருடைய அந்த ஸ்பான்டேனியஸாக வர்றது அது. ஸோ அந்த கொடை வள்ளல், அதுதான் கொடை வள்ளல்ன்றது. இதெல்லாம் அந்த சிறப்பெல்லாம் திருப்பி உங்க திருவாய் மொழிந்து இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. வல்வில் ஓரி. அடுத்தது இந்த வல்வில் ஓரின்றது எப்படி ராமர் ஒரு வில்லு ஒரு இதுவோ அந்த மாதிரி வில்வித்தை வாழ்வித்தை எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்து விளங்கினார். அதனால அவரை வல்வில் ஓரி அப்படின்னு சொன்னார். அவரும் வந்து இந்த தோடாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆக்சுவலாக நீலகிரி, இப்போ வந்து நீலகிரி பகுதி தான் அப்போ அவர் ஆட்சி செஞ்சார். அப்போ அந்த இருக்கிற மலைவாழ் மக்களுக்கோசரம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அவர் வந்து கொடை வள்ளலாக இருந்து அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தார். வல்வில் ஓரி. வல்வில் ஓரி. அடுத்தது ஆய் ஆண்டிரன். அவருக்கு வந்து ஒரு நாகமணி ஒன்று கிடைக்கிறது. அந்த நாகமணியை வந்து தான் அனுபவிக்காம தன்னுடைய குலதெய்வமான சிவபெருமானுக்கு அதை கொடுத்து அதை அனுபவிச்சு அதை வந்து சந்தோஷப்படுறார். தான் அனுபவிக்கணும்னு நினைக்கல அவ்வளோ பெரிய பொறுப்பை. அதை வந்து அந்த கடவுளுக்கு கொடுத்து தன்னோட குலதெய்வம் சிவபெருமான் அவருக்கு கொடுத்து அவருக்கு அனுபவிச்சு அதை விளக்குற மாதிரி இதை செட் பண்ணிருக்கீங்க. ஆமா, அதை விளக்குற மாதிரி. ஓ, மணி வச்சிருக்கீங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு மேடம். இதுதான் இந்த கடையேழு வள்ளல்களோட சிறப்பு. இப்போ வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் ராஜாக்கள் வந்து அந்த காலத்தில் மக்களை ஆட்சி செய்யறதுக்கு
மேக்ஸிமம் டெடிகேஷனோடு இருந்தாங்க. எப்படிலாம் அவங்களுக்கு என்ன குறைகள் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பண்ணினா. அதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மனுநீதி சோழன். அவர் என்ன பண்ணுவார்னாக்க ஜனங்களோட கஷ்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு ஆராய்ச்சி மணியை தன்னுடைய அரண்மனை வாசலில் கட்டி வச்சுருந்தார். யார் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை அடித்தாக்கா அவர் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பார். அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தாக்க ஒரு பெரிய மாடு, பசுமாடு வந்து அதை அடிக்கிறது. என்னன்னு வந்து பார்த்தாக்க அதனோட கண்ணுக்குட்டி வந்து செத்து கிடக்கு. அது எப்படின்னா இவரோட பையன் தேரை ஓட்டின்னு போகும்போது தற்செயலாக அந்த கண்ணுக்குட்டி மேலே பட்டு அது செத்து போயிடுது. உடனே அந்த பசுமாடு அழுதுண்டே வந்து அந்த மணியை அடிச்சுது. ஸோ இவர் இதுக்கு என்ன தீர்வு, நம்ம என்ன பண்ணுறது, அந்த குழந்தை அந்த பசு வருத்தப்படுற மாதிரி நமக்கும் வருத்தப்படுற மாதிரி ஏதானு நடக்கணும், அப்போ தான் அது உண்மையான வருத்தம் என்னன்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தேரிலேயே தன்னோட மகனை போட்டு அவர் வந்து இது பண்ணுறார், சாகடிக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் தான் மெயின். மக்களுக்கோசரம் தன் உயிரையும் தன்னுடைய குடும்பத்தோட உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். ஸோ மனுநீதி சோழன் வந்து ஒரு பெரிய, அவரை வந்து யாரால தன் குழந்தைய கொடுக்குறாருன்னா அது வந்து பெரிய விஷயம். அது தாய்க்கன்று வந்து தன் கன்றுக்குட்டியை இழந்த சோகத்தை அவரும் இது அனுபவிக்கிறார். தன் பிள்ளையே தேர் சக்கரத்தில் வந்து அப்போ அந்த பசு அது பார்த்த உடனே அதுக்கு வருத்தம் இருந்தாலும் கிளம்பி போயிடுறது. என்னன்னா அந்த பசு வந்து அந்த மனுநீதி சோழனை நாடி நீதி கேட்டு வந்ததுனால நீதி வழங்காமல் அதை அதுக்கப்புறம் வந்து சிபி சக்கரவர்த்தி வந்து ஆக்சுவலாக ஒரு புறா வந்து பருந்து துரத்தின்னு வரும். அப்போ துரத்தின்னு வரும்போது அது கொத்தி அது ரொம்ப அடிபட்டிருக்கும். நேராக சிபி சக்கரவர்த்தியோட அரண்மனையில் வந்து விழுந்துடுறது. விழுந்த உடனே அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்ட உடனே பருந்து சொல்கிறது, எனக்கு வந்து எப்படியான எனக்கு ஃப்ளஷ் சதை தான் வேணும், நீ வந்து உன்னோட சதையை கொடு, அதை சாப்பிட்டுட்டு நான் போயிடுறேன், புறா ஒன்றும் பண்ணல அப்படின்ன உடனே இவர் வந்து தன்னுடைய தொடையிலேருந்து சதையை அறுத்து அதுக்கு ஈக்குவலாக கொடுக்குறாரு. ஸோ அதை வாங்கிட்டு அந்த பருந்து வந்து கிளம்பி போயிடுறது. ஆக்சுவலாக அது ரெண்டு வேற, இவரை சிபி சக்கரவர்த்தியோட அந்த திறமை, அந்த பொறுமை சக்தியை சோதிக்கிறதுக்கோசரம் அனுப்பிச்சி வச்சவங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரி எப்படியோ அது நமக்கு வந்து ஆக்சுவலாக அந்த மன்னனுடைய சிறப்பு. இன்றைக்கும் அந்த சிபி சக்கரவர்த்திலாம் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இலக்கியங்களில். அது வந்து நம்ம உண்மையில சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கிறது தான் என்னுடைய வருத்தமாக பார்க்கும்போது. நிச்சயம் இந்த வீடியோ மூலிமா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து இவங்களுடைய வரலாற்று சிறப்புகளையும் இவருக்கு போற வாழணுன்ற ஒரு ரோல் மாடலாக வச்சு வரணுன்றது தான் என்னுடைய விருப்பமாகவும் இருக்கு. எல்லாத்தையும் கொடுத்து மற்றவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷமா வாழணும், அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஸோ நைஸ் மேடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்களுக்கு வரும், நமக்கெல்லாம் அந்த இது கான்ஃபிகன்ஸ் வந்துடும். குழந்தைங்களை இது பண்ணுறது அவங்களோட இப்போ லேட்டஸ்ட் சோட்டா பீம் இதெல்லாம் பார்க்க வருது. சோட்டா பீம், பாலாஞ்சநேயர், பாலகணேஷ், பெரியவங்களை மட்டும் நீங்க கவர் பண்ணாம சின்ன குழந்தைங்களையும் கவர் பண்றதுக்காக அவங்களுக்கு தேவையான விஷயங்களே வச்சிருக்கீங்க. வந்து ஒரு வில்லேஜ்ல வந்து விழாக்கள்லாம் நடக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இந்த முளைப்பாரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பயிர் அறுவடை செய்யறதுக்கோசரம் அந்த பூஜை பண்றது. அப்புறம் வந்து இங்க வந்து காவடி எடுக்கிறது, ஐயனார் பூஜை, இங்க வந்து கருட வாகனம் வர்றது. இதுக்கு நடுவில் வந்து அந்த மொட்டை அடிச்சு காது குத்து பண்ற ஃபங்க்ஷன்றது வில்லேஜ்ல தான் பெரும்பாலான மக்கள் பண்ணுவாங்க. ஸோ அதை அங்கே வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுற மாதிரி அந்த ஒரு சீன் வில்லேஜ்க்கு நடுவில் அதை காமிச்சிருக்கேன். இங்கே வந்து சேட்டம்மா வியாபாரம் பண்ற மாதிரி. நம்ம சவுத் மக்கள் மட்டும் இல்லாம அதாவது என்னன்னா அந்த அழகு, அந்த திறமைக்கோசரம் தான் அதெல்லாம் கலெக்ஷன் பண்றது. அதை பார்க்கும்போது அவங்களும் பிசினஸ் பண்றாங்க, பசங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்கோசரம் ஆர்ட் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு இந்த இதெல்லாம் செஞ்சிருக்கேன். அப்புறம் பக்கத்துலயே வந்து ஜூ மாதிரி செட் பண்ணியிருக்கோம் விலங்குகளை வச்சு.
இப்பதான் இந்த கொலுவோட ஹைலைட்டுக்கே வரப்போறோம் 3வது பார்ட்டு. இதுதான் actually எங்க வீடுனா இந்த வீடே வந்து மலை வீடுன்னு தான் சொல்லுவாங்க. அதான் என்னோட ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் ஒரு மலை பண்ணுவோம் நாங்க. சோளிங்கர், அப்புறம் வந்து திருப்பதி, அகோபலம், பழனி, மருதமலை, அப்புறம் வந்து பண்டரிபுரம், நம்ம இது இருக்கு இல்லையா தென்னாங்கூர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எல்லா மலைகளையும் அந்த பழனினா விஞ்சு வச்சு எல்லாம் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு அங்கே என்ன இருக்குது, அதனோட ஸ்டோரி என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுட்டு இங்கே வந்து தெர்மோகோலில் அதனோட ஒரு சின்ன மினியேச்சராக பண்ணி எல்லாரும் பார்வைக்கு அதை பண்ணி கொடுக்குறோம். ஒரு 2 நாளில் பண்ணணும். அமாவாசையாக நம்ம இது பண்ணணும். சாங்கியம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுறது. அமாவாசை முடிஞ்சப்போ அந்த 2 நாள் டே நைட் உட்காந்து டீம் எல்லாமே ஹோல் ஃபேமிலி. சார் இது ஹோல் ஃபேமிலி நீங்கள் இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். எனக்கு எல்லாருமே பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. பெரிய பொண்ணு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணாங்கல்ல, சின்ன பொண்ணு வந்து எம்பி பண்ணிட்டாங்க. இந்த டைம் மட்டும் தான் எல்லாருமே லீவ் போட்டு ஒரு எல்லாமே ஒரு ஃபேமிலியில் ஒன்றா சேர்ந்து எல்லாமே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க சார். வாழ்த்துக்கள். மேலும் எல்லாமே வாங்குறதெல்லாம் ஒருத்தோட ஒரு ஊருக்கு போகும்போது கலெக்ஷன் பண்ணிடுவோம். மதரும் ஊருக்கெல்லாம் டூர்லாம் நிறையா போவாங்க. அப்படி போகும்போது இந்த ஹேங்கிங் அதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணின்னு வர்றது தான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமாக பண்ணிருக்கீங்க. ஆமாம் சார், கட்டாயம். அங்கே வந்து சங்க இலக்கியம் பார்த்தோம். இங்கே இருபெரும் காப்பியமான ராமாயணத்தை வச்சுருக்கேன். இங்கே அந்த பக்கம் பார்த்தா மகாபாரதம் வச்சுருக்கேன். அந்த சைடு ராமாயணம், மகாபாரதம், இருபெரும் காப்பியங்கள் ரெண்டுத்தையும் ரொம்ப நுணுக்கமாக உட்காந்து இதெல்லாம் எழுதி நீங்கள் ஸ்டிக் பண்ணியிருக்கீங்க, வரவங்களுக்கு எல்லாம் புரியணும்னு சொல்லிட்டு. ஆமாம் சார். இதெல்லாம் எவ்வளோ இயர்ஸ் ஓல்டு பொம்மைங்க மேடம்? ஏன்னா இப்போலாம் 20 வருஷம் ஆகுது சார் இந்த பொம்மையெல்லாம். மேலே அந்த ராமர், ஆஞ்சநேயர், சீதையெல்லாம் இருக்கு இல்லையா, அது இங்கே இருக்கிற லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த பக்கம் இந்த கார்னர் ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். இங்கே அதெல்லாம் வந்து 60 இயர்ஸ் ஓல்டு பொம்மை. 60 இயர்ஸ் அம்மா காலத்துலேருந்து எல்லாம் 60 வருஷத்து பொம்மை அது. ஸோ எல்லாம் அப்பப்போ கலெக்ஷன்ஸ் தான். அது அந்தந்த வருஷம் வாங்கிட்டு யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து 20 வருஷம் நாங்கள் கொலு வைக்க ஆரம்பித்து 30 வருஷமாக வச்சுருக்கோம். இது கொலு வைக்க ஆரம்பிக்கும் போதே வாங்கினது தான் இதெல்லாம். அதோட கான்செப்ட் இருக்காங்க. இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் கொலு. ஃபஸ்ட்டு உயிரினம் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அந்த முனிவர்கள், சித்தர்கள், ஆச்சாரியர்கள், அதுக்கப்புறத்துலேருந்து நமக்கு சுவாமி ஃபுல்லாக பெருமாள் என்னெல்லாம் வைக்க முடியறதோ நம்மளால் அதெல்லாம் வைக்கிறோம். ஸோ இந்த ஹைலைட் வந்து எங்களுக்கு கிருஷ்ணனும் ராதையும். ஆக்சுவலாக நம்ம ஹரிநாராயணன், அப்புறம் வந்து சிவபார்வதியை பார்த்துருக்கோம். இந்த தடவை வந்து அந்த ராதாகிருஷ்ணன் வந்து அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி ராதாகிருஷ்ணன் ஹாஃப் ராதா. ஸோ பியூட்டிஃபுல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். ஆமாம் சார், இந்த தடவை தான் வந்திருக்கு. அது வந்து என்னோட கலெக்ஷனில் வந்து இந்த பொம்மை இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து இந்த தடவை தான் வாங்கியிருக்கோம். அந்த பொம்மை தான் இந்த வாட்டி. பக்கத்தில் கிரகலட்சுமி, அந்த மேலே இருக்கிற ராமர், சீதை, லக்ஷ்மணர், அதுதான் 50 வருஷத்துக்கு பொம்மை. கருட வாகனம். அந்த ஆண்டாள் வந்து ஏன்னா அந்த பொம்மையோட கலைநுணுக்கங்கள் பார்க்கும்போதே தெரியுது மேடம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இருக்கிற அந்த முகத்தோரணைகள், அந்த கலைநயங்கள்லாம் அது சார்ந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக நடுவில் ஒரே ஒரு வாட்டி பெயிண்ட் அடித்தோம் அதுக்கு. அந்த பெயிண்ட் அடிச்சு கொடுத்தது அவ்வளோ அழகாக அடிச்சு கொடுத்துருக்காரு. ஒரிஜினாலிட்டி போகாமல் அதே மாதிரி சூப்பராக அந்த பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காரு அந்த பொம்மைக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ இப்போ தான் நம்ம ஹைலைட்ஸ்குள்ளே ஹைலைட் போகிறோம். இப்போ தான் ஸோ இப்போ தான் நம்ம நரசிம்மகொண்டா நெல்லூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே அந்த நரசிம்மகொண்டான்னு இருக்குது. வடபெண்ணை ஆற்றுக்கு பக்கத்தில் வருது அது. ஆக்சுவலாக முன்னாடி இந்த 80s வந்து ராஜநாகம்னு ஒரு சினிமா வந்துருந்தது, ஸ்ரீகாந்த் நடித்தது. அப்போ வந்து அது வந்து வெறும் மலையே ஏறி போகிற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக ராக் மாதிரி இருக்கும், அப்படியே ஏறி போவோம். நான் அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு கொலு பண்ணணுன்றதுக்கோசரம் லாஸ்ட் மந்த்து போய் பார்த்துட்டு வந்தோம்.
ஒன்று பண்றதுக்காகவே நீங்க லாஸ்ட் மந்த் போய் பார்த்துட்டு வந்தோம். வினோதமா இருக்கு மேடம். எது பண்றோமோ அதை போய் பார்த்துட்டு அதை பத்திய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணின்னு வருவோம். ஏன்னா வந்த உடனே எல்லாரும் கேட்பாங்க. ஸோ நம்ம முதல்ல கிளாரிட்டியோட இருந்தால் தான் வரவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்றதுக்கோசரம் இப்போ போன போது இந்த நரசிம்ம ஆக்சுவலாக இதனோட ரீசன் இன்னொன்று என்னென்னா, என்னோட தாத்தா வந்து நெல்லூரில் கோவிலெல்லாம் ஆஞ்சநேயர் கோவில்லாம் இருக்குது, அங்கே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் 15-20 வருஷம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஆஞ்சநேயரை போய் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்போ அப்படியே இந்த நரசிம்ம கொண்டாவையும் பார்த்துட்டு அதையே இந்த தடவை நம்மளோட தீமுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இட்ஸ் டெடிகேஷன் டு மை தாத்தா. சூப்பர், தேங்க்யூ. அவருடைய ஆத்மா நிச்சயம் சாந்தி அடையும். இது வந்து அங்கே எப்படின்னா நரசிம்ம சன்னதி இருக்கும், மேலே ஏறி போகணுன்னா. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தாயார் சன்னதி ஏறி போன உடனே. தாயார் சன்னதியிலேருந்து இறங்கி வந்து இந்த சைடு ரைட் சைடு வந்தோம்னா பெருமாள் பாதம்னு திருப்பதியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து பெருமாள் பாதத்தை வச்சுருக்காங்க அங்கே. அதுக்கு பின்னாடி வந்து அந்த தலவிருட்சம் மாதிரி இருக்காங்க. அது வந்து குழந்தை வரம் வேண்டவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் வந்து தொட்டில் கட்டுறது, துணி முடிஞ்சு வைக்கிறது, அந்த மாதிரி அது அந்த தொட்டில்லாம் கூட அதில் கட்டியிருக்காது. அது வந்து என்னோட டாட்டர் பண்ணி. இப்போ நான் இங்கே என்ன சேவிக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த ஸ்தலத்திலே இருக்காரு நரசிம்மர். கீழே ஏறும்போது அதுதான் கேட்டீங்க. ஓகே. ஸோ அதனால நான் தசாவதாரத்தையும் காமிச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஊரையே நீங்க இங்க லிட்டரலா கொண்டு வந்த மாதிரி தத்ரூபமா செஞ்சிருக்கீங்க. அது இதை பார்க்கும்போது நம்மளும் போய் பார்க்கணும்னு ஒரு ஆசையும் வரும். அந்த இடத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தோணும் இல்லையா? அதனால தான் அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் வச்சு தசாவதாரத்தையும் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா நிச்சயம் இதை போய் பார்க்கணுன்ற மனசில் ஒரு ஆர்வத்தை தூண்டும் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு. அதான் வரவங்க எல்லாருமே கேட்டுன்னு தான் வருவாங்க, இந்த வாட்டி என்ன தீம் உங்கள் வீட்டில் அப்படின்னு, என்ன மழை வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஸோ விவசாயம் நமக்கு வந்து உணவுக்கு எல்லாத்துக்குமே விவசாயம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு விவசாயத்தையும் விவசாய செட்டு மாதிரி அதையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னாக்க நம்ம வந்து நம்மளுடைய இந்து கலாச்சார பிரகாரம் கல்யாணம்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அதாவது முதல்ல என்னென்னா பெண் பார்க்கும் படலம்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையில் இன்னும் சொஜி பஜ்ஜி சாப்பிட்றது யாரும் நிறுத்தவே இல்லை. ஸோ எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஊர்வலம், ஜனவாச ஊர்வலம் வராங்க. அதுக்கப்புறம் இது வந்து உறவுகளுக்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. தாய்மாமன் தான் பொண்ணையும் பையனையும் தூக்கின்னு வந்து மாலை மாற்றணும் அப்படின்றது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஸோ அம்மான் மாலை மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அதை தாய்மாமன் மேலே உட்கார வச்சு பண்ணுறது. ஸோ அதை பண்ணியிருக்கேன். அது முடிஞ்சு திருமண வைபவம். இது ஆக்சுவலாக என்னென்னா சோலாரில் எஃபெக்டில் வர மாதிரி. ஏன்னா நம்ம வந்து கரண்ட்டெல்லாம் மிச்சப்படுத்தணும், மின்சாரம் நிறையா செலவாகுது இல்லையா? ஸோ நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறது சேவ் எனர்ஜி. அதனால இந்த மண்டபமே வந்து உங்களுக்கு சோலாரில் ஒர்க் பண்ணுற மாதிரி. எல்லாத்தையும் ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு கடைசியாக இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்துக்கு இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி நம்ம எக்கனாமிக்கலாக கொண்டு வரணும். சோலார் ஜென்ரேஷன்ஸும் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அற்புதம் மேடம், பியூட்டிஃபுல். அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதனால நமக்கும் நல்லது. அண்ட் கரண்ட்டையும் நம்ம வந்து நிறையா சேவ் பண்ணுறோம். எனர்ஜி சேவ் பண்ணுறோம். ஆமாம், அதனால அந்த சோலார் சிஸ்டம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சீமந்தம் செட்டு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீமந்தம். ஆக்சுவலாக அந்த சீமந்தம்ன்ற ட்ரெடிஷன் எதனால் வந்ததுன்னா, பிரகலாதன்லாம் குழந்தையா இருக்கும்போதே வந்து அந்த அவளோட தாயார் வந்து பாகவதம் சொல்கிறது, சுவாமியை பற்றி நிறையா பேசுறது வந்ததுனால அந்த ஆன்மீகம் வந்து நல்லா வளர்ந்தது. ஸோ அதை வந்து சீமந்தத்தும் போது என்ன பண்ணுவாங்க, நிறையா மந்திரங்கள் எல்லாம் உச்சரிப்பாங்க. அந்த மந்திரங்கள் உச்சரிக்கும் போது அந்த குழந்தையோட காதில் அது விழுந்து ஆன்மீக விஷயத்துலேயும் நல்லா வரும், அந்த குழந்தை நல்லபடியாக வளரும் அப்படின்றதுனால தான் அந்த சீமந்தம்ன்ற ஃபங்க்ஷனே கண்டக்ட் பண்ணுறது. ஸோ சக்கரவியூகத்தை எப்படி அபிமன்யு தன் தாயோட சுபத்திரை கருவில் இருந்து கேட்டாரோ அதே மாதிரி கான்செப்ட் தான். அதே கான்செப்ட் தான். இப்போ தான் சொல்கிறாங்க, நீ ஏபிசிடி படிக்கிறதுக்கு கற்றுக்கொடு, குழந்தையிலே படிச்சோன்னா குழந்தை காதில் விழும் அப்படின்ட்டு. இது வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து தொன்று தொட்டு வருது சீமந்த விழா. எதை நிறுத்தினாலும் நிறுத்துவாங்க, அந்த வளகாப்பு சீமந்தத்தை நிறுத்தவே மாட்டாங்க அந்த 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறமா வந்து அது முடிஞ்சாச்சு. 60 கல்யாணம், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, ஃபேமிலியில் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுங்களோ அதே மாதிரி பெண் பார்க்கும் படலம். ஸோ ஜானவாச ஊர்வலன்றது மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு.
அதற்கு பிறகு தாய்மாமன் மேலேருந்து காசி யாத்திரை மாலை மாற்றுதல். ஆமாம், அம்மான் மாலை மாற்றுதல். அம்மான் மாலை மாற்றுதல். அதற்கு பிறகு திருமண வைபவம். திருமணம் இது இடம் இல்லை, இருந்தா அம்மி மிதிக்கிறது எல்லாத்தையுமே காமிச்சிருக்கலாம். கவலைப்படாதீங்க மேடம், இன்னும் மேலும் மேலும் நீங்க நிறைய செய்வீங்க. எல்லாமே தர்மபுரம் தான். ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாம் தர்மபுரம் கட்படி பண்றது. மண்டபத்துல இருந்து மலையில இருந்து எல்லாமே தர்மபுரம். அதுக்கு சுற்றுதான் கேட்டு இங்கே பார்த்தோன்னா இந்த கிருஷ்ணர், வெண்ணத்தாழி கிருஷ்ணர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கும் போது அவ்வளோ ஆசையாக இருக்கு. அவ்வளோ அழகு கொஞ்சிருது அந்த முகத்தில். அது பார்க்கும்போதே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தானாக ஏற்பட்டுடும். இதுவும் வந்து பழமையான பொம்மைகள் மாதிரி தான். ஆமாம் சார், அதெல்லாம் பழமையான பொம்மை. இந்த நவநாச்சியார்னு சொன்னேன் இல்லையா, 9 வித தாயார் அங்கே வாசலில் வச்சுருக்கேன். பாக்கி இருக்கிறத இங்கே அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். இந்த லக்ஷ்மி சரஸ்வதி தான் 60 வருஷத்து பொம்மை. இந்த சரஸ்வதியும் லக்ஷ்மி. இந்த சரஸ்வதி அம்மா. ஆமாம் சார். உபதேசம் துலாபாரம். அது மகாபாரதமும் நம்மளுடைய காவியம் இல்லையா, அதனால காப்பியம்ன்றதுனால துலாபார செட்டு. கிருஷ்ணர் ராதைக்கு அலங்காரம் பண்ணுறது. இது வந்து குச்சேலன் கூட்டு வச்சு அவனுக்கு வேண்டிய உதவிகளை பண்ணுறது. அப்புறம் கோவர்தனகிரியை கொடையாக பிடிக்கிறது. இது வந்து ராசலீலை, கிருஷ்ணன் விளையாடுறது. இது வந்து வெண்ணெய் கடையிறது, தயிர் கடையிறது, யசோதா மேலே சாஞ்சிக்கிட்டு வெண்ணெய் கடையிற மாதிரி. ஆமாம். இது வந்து கிருஷ்ணன் பலராமன் மாடு மேலே போய் சண்டை போடுறது. இது வந்து கிருஷ்ணன் வந்து மாட்டை தள்ளி விட்டுட்டு பால் குடிக்கிற மாதிரி, கண்ணுக்குட்டியை தள்ளி விட்டுட்டு தானே பால் குடிக்கிற மாதிரி காட்சி உண்டு. பூஜகை வதம், காளிங்க நர்த்தனம். இது பின்னை மரத்தில் கோபிகைகளோட உடல் ஆரோக்கியத்துக்கோசரம் இங்கே சக்கரத்தாழ்வாரை வச்சுருக்கோம். நரசிம்மர், இது வந்து சக்கரத்தாழ்வார். நரசிம்மர் அது பிரகலாதனுக்கும் பிரகலாத வரதன்னு சொல்கிறோம் நரசிம்மரை. அந்த குழந்தைக்கோசரம் தான் அவர் நிமிஷத்தில் வந்து அடுத்த நாள்ன்றதே கிடையாது, அதே செகண்ட் நம்ம வேண்டின உடனேயே வந்து நமக்கு வரம் கொடுக்கக்கூடியவர் நரசிம்மர். அதனால அந்த 10 அவதாரங்கள்லேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நரசிம்ம அவதாரம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கோசரம் அவன் எங்கே கூப்பிடுவானா அங்கே கூப்பிடுவானான்னு தவிச்சு நிற்பாரான் நரசிம்மர். பிரகலாதன் தன்னை எப்போ எங்கே கூப்பிடுவான்னு தெரியலையே, எந்த இடத்துலேருந்து கூப்பிடுவான்னு தெரியலையேன்னு உடனே இந்த தூணில் இருப்பானான்னு கேட்டவொடனே இருப்பாருன்னு உடனே இந்த தூணை பிளந்துட்டு வந்து பிரகலாதனுக்கு அவசரம் இரணியசுபுவை வதம் பண்ணுறார். ஸோ அதனால் நாளை என்பதே கிடையாது நரசிம்மருக்கு. அந்த செகண்டே வந்து நமக்கு வேண்டிய நல்லதை செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ பிரகலாத வரதனா லக்ஷ்மி. இது வந்து சக்கரத்தாழ்வார். வியாதியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கோசரம் ஜெய் ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய் ஜெய ஸ்ரீ சுதர்சனான்னு சொல்லுவோம்.
ஸோ சக்கரத்தாழ்வாரை சேவிச்சா தோஷங்களும் நீங்க தோஷங்களும் நீங்கும். சகல தோஷங்களும் நீங்க சகல தோஷங்களும் நீங்கும். ஏன்னா பெருமாளோட அவதாரம் தான், அவரோட சக்கரம் தான். அது வந்து எப்படி அந்த எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் நிற்குமோ அதே மாதிரி நமக்கு வந்து பெருமாள் கிட்டேருந்து வேண்டிய வரத்தை வாங்கின்னு வந்து கொடுத்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு சக்கரத்தாழ்வார் பெரிதும் உதவி பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு ஆன்மீகமான ஒரு குழந்தைகளும் வந்து சந்தோஷமா போகணும், வரவங்களும் ஏதோ ஒரு கான்செப்டோட ஏதோ ஒரு மெசேஜோட போகணுன்றது இந்த வாட்டி எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அந்த கடையேழு வள்ளல்கள் பண்ணது, சோலார் பண்ணது, இருபெரும் காப்பியம்னு. ஆக்சுவலா எல்லாருக்குமே மகாபாரதம் ராமாயணம் தெரியும், ஆனா அது இதிகாசங்கள்னு தெரியாது. ஸோ இதிகாசங்கள்னு பேரை வச்சு அதை வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மண்டபம் சோலார் சேவ் எனர்ஜின்னு நம்ம வந்து மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணும். ஸோ அதை பண்ணலான்றதுக்கோசரம் அந்த மண்டபத்தை கட்டியிருக்கேன். அதை விட நீங்கள் நரசிம்ம கொண்டா நெல்லூர் நரசிம்மாவை நீங்கள் போய் தத்ரூபமாக அங்கே பார்த்துட்டு சேவிச்சு வந்து அதே மாதிரி ரெப்ளிகா இங்கே பண்ணியிருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இன்னொன்று இதுக்கான நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்துருக்கீங்க, ரொம்ப பொறுமையாக கலைநுணுக்கத்தோடு பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் வச்சு, ஸ்ட்ரீட் லைட் சாவதாரம் எல்லாம் வச்சு உங்களை மாதிரி வெல்விஷர்ஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னன்னா நம்ம வந்து பண்ணிடலாம் செஞ்சிடலாம், ஆனால் அதை 2 பேர் பார்த்துட்டு நல்லா இருக்கு இதுலேருந்து இந்த மெசேஜ் கட்டி எடுத்துன்னு போனேன்னு சொல்லும்போது நமக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படுறது தெரியாது, சந்தோஷமாகவும் இருக்கு. சரி அடுத்த வருஷத்துக்கு இன்னும் நம்மளால முடியும், இன்னும் கொஞ்சம் வேற எதை புதுமையா எதை கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கும் தோணுறது. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் கொடுக்குற பலத்தை வச்சுட்டு எவ்வளவு பண்ண முடியுமோ கட்டாயம் வந்து பண்ணணும் அப்படின்றது எங்க குடும்பத்தோட ஆசை. அதை வந்து கட்டாயம் நிறைவேற்றி நிச்சயம் அந்த முப்பெரும் தேவியரோட அருளாசி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.